என்ன செய்யுது? ரொம்ப நேரமா மரத்தையே பார்த்துட்டு இருக்க மேலே. மாங்காய் காய்க்கி தான் பார்க்குறேண்ணே. மாமரமா அது? ஆமாண்ணே. ஆமாம், காய் காய்க்கல. காய்க்கல. சரி, பெருநாள் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போச்சுண்ணே. 1 கிலோ மட்டனு, 1 கிலோ சிக்கனு, 3 காடை வாங்கி வேற வச்சிருக்கு. என்ன சொல்கிற? எல்லாம் போட்டு தடபடா பெருநாள் சிறப்பாக போகுதுண்ணே. ஆமாண்ணே. சூப்பர் சூப்பர். இது உன் வீட்டு பக்கத்தில் ஒரு காமாட்சியக்கா இருந்தாங்களே ஒருத்தவங்க. ஆமாம். என்ன செய்கிறாங்க? அவ்வளோ ஏன்னா கேட்குறியே? அவள் என்ன நேரம் பார்த்தாலும் நொயின்னு அழுகிட்டு சோகமாகவே இருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியும்? என்னைக்காவது நீ போய் கேட்டிருக்கியா அவகிட்ட போய்? ஆமாம், இதை போய் ஏன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கா, அது வந்துலாம் போயிட்டே இருக்க வேண்டியதானே. என்னப்பா இப்படி சொல்கிற? இது நீ சந்தோஷமாக கொண்டாடு, குடும்பம் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக அது முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அப்படி தான் வாழணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக நினைக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கவங்க நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டை வீட்டார் பசியோடு இருக்க நீ உணவு உண்ணாதே சொல்லிக்கிறாங்க. எப்படி? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பசியோடு இருந்தால் நீ உணவு உண்ணாதே சொல்லிக்கிறாங்க. நீ தினமும் போய் கேட்காட்டியுமே ஒரு விசேஷ நாள், ஒரு கல்யாண நாள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை உணவு கொடுத்து உதவி பண்ணணும். அதுதான் தர்மம். ஆண்டவனுக்கு அதை தான் கேட்பான். நீ எவ்வளோ கோழி சமைச்ச, நீ எவ்வளோ செலவு பண்ண, நீ எப்படி வசதியாக வாழ்ந்தன்றதான் ஆண்டவன் கேட்க மாட்டான். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பசியோடு இருக்கு, நீ உதவி செஞ்சியா, அவங்களுக்கு உணவு கொடுத்தியா, இல்லையா? ஆண்டவன் இதைத்தான் கேட்பான். நம்ம எப்படி வசதியாக வாழ்ந்தோன்றதெல்லாம் கணக்கு இல்லை. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம்லாம் கணக்கு இல்லை. நீ வாழும் மனிதனா நீ வாழ்ந்தியா, பிறகு உதவியாக வாழ்ந்தியா, நாளைக்கு ஆண்டவன் இதை தான் கேட்பான். புரியுதா? இனிமேல் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா நினைக்கவே கூடாது. பக்கத்து உள்ளவங்க நீ பார்க்கணும். நீ சமைச்ச பற்றியா? கண்டிப்பாக அவனுக்கு நீ கொடுப்ப. காமாட்சியக்கா நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பேண்ணே. கண்டிப்பாக கொடுக்கணும். நான் சாயந்தரம் பார்ப்பேன், உன்னை இந்த அக்காட்ட கேட்பேன், செய்து வந்து ஏதாவது கொடுத்தாலும் கேட்பேன். எப்போ நல்ல விஷயம் செஞ்சாலுமே நீ உன்னால் தினமும் கொடுத்து உதவ முடியாட்டியும் இது போன்ற காலங்கள் கண்டிப்பாக நீ கொடுத்து உதவு. இன்ஷா அல்லாஹ் இப்போவே கொடுத்துருவோம்ண்ணே. கொடுக்கணும், சரியா? இதே மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் நீ சொல்லணும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். தெரியாமல் இருப்பாங்க, அறியாமல் விட்டுருவாங்க. இதே ஞாபகம் இருக்காது பாரு. அப்படி இருக்கிற நீயே தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நாட்களில் வந்து நீ கொடுத்து உதவடா தம்பி, உதவடா மச்சான், உதவ நண்பா அப்படின்னு சொல்லி பழகு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. சரியா? சரி, வர்றேன். நம்ம வீட்டில் பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கு. சரிண்ணே. நானும் போய் 4 பேர் கொடுக்குறேன். சரியா? சரிண்ணே.